முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் என்ன விஷயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னா, முத்தையன்கட்டில் இறந்த இளைஞன் சம்பந்தமாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தில் நேரடியாக அரசியல் பரப்பில் முதலாவதாக யார் தலையிட்டார் என்று பார்த்தீங்கன்னா, தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் அந்த இடத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இந்த இடத்தை நேரடியாக சென்று கருத்துக்களை அறிந்து கொண்டார். உடனடியாக நீதவான் அவர்களுக்கும் இந்த விஷயங்களை தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு மக்களுடைய கருத்துக்களை நீதவான் கேட்ட அப்புறம் உடனடியாக இது சம்பந்தமான வாக்குமூலங்களை பதிஞ்சிட்டு உடற்கூறு பரிசோதனைக்கு அனுப்புங்க என்று சொல்லியிருந்தார்கள். பிறகு உடற்கூறு பரிசோதனை இது சம்பந்தமான உடற்கூறு பரிசோதனை நடத்தின பிறகு சில மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருந்தன. இன்னைக்கு கொழும்புக்கு அனுப்பப்பட்ட மாதிரிகள் இங்கே வந்த அப்புறம் தான் சில விஷயங்கள் தெரிய வரும். அடுத்தாக இது சம்பந்தமான போலீஸ் என்ன விடயங்களை சொன்னதையும் நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலிகளில் இணைச்சிருக்கிறோம். அது சம்பந்தமான விஷயத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது இவ்வாறு இருக்க இந்த விடயம் சம்பந்தமாக முன்னை நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவருமான சுமந்திரன் அவர்கள் கர்த்தால் ஒன்றுக்கான அழைப்பினை விடுத்திருந்தார். 15ஆம் தேதி இந்த கர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது அவர் கொழும்பில் நடந்த ஊடக சந்திப்பிலேயே இந்த விஷயத்தை தெரிவிச்சிருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது சம்பந்தமாக பிறகு இந்த கர்த்தால் சம்பந்தமாக பலரும் அதாவது மலையகத்திலிருந்தும் அழைப்பு வந்திருந்தது. மனோ கணேசன் அவர்கள் இதற்கான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார். இப்படி ஒவ்வொரு பேரும் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார். அப்போ இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த கர்த்தால் வெறுமனே இந்த முத்தியன்கட்டு பிரதேசத்தில் நடந்த இளைஞனுடைய இறப்பு சம்பந்தமானதாக மட்டுமல்லாது இந்த இராணுவ முகாம்கள் அத்துமீறி பல இடங்களில் இருக்கிற இராணுவ முகாம்கள் சம்பந்தமாகவும் இராணுவத்தினர் நடத்துகின்ற மிலேச்சத்தனமான சில செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் இந்த விஷயம் இருக்கும். அதாவது இந்த கர்த்தால் நடவடிக்கைகள் இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. அரசியல் வட்டாரங்களிலேயும் அது சம்பந்தமாகத்தான் அப்படியான ஒரு கர்த்தாலாகத்தான் இது இருக்கும் என்றும் பேசப்பட்டிருந்தது. இந்த கர்த்தால் சம்பந்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலியும் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கோம். இந்த கர்த்தால் சம்பந்தமாக ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் இந்த கர்த்தாலுக்கான ஒரு அழைப்பினை அல்லது வேண்டுகோளினை விடுத்திருக்கின்றார் என்ற விஷயத்தையும் நாங்கள் இதில் சொல்லலாம். ஆனால் இது சம்பந்தமாக சுமந்திரன் அவர்கள் இந்த கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்த சம்பந்தமான ஒரு விமர்சனம் ஒன்று ஒரு தனியார் ஊடகம் அல்லது ஒரு தனியார் சமூக ஊடகத்தில் வெளியான செய்தியில் வந்திருந்தது. அவர்கள் என்ன விதமான செய்தியை அதில் போட்டிருந்தார்கள், பதிவு செஞ்சுருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தாலுக்கு முன்னே நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அழைப்பு கொடுத்தார். அல்லது தமிழரசு கட்சியினுடைய இந்த அழைப்பானது அரசியல் நோக்கத்தோடு இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர்கள் பேசியிருந்தார்கள். அதில் குறிப்பாக அந்த பதிவில் போட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்வரும் 15ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய கதைவடைப்பு போராட்டத்துக்கு சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அந்த போராட்டத்துக்கு ஆதரவளிக்க மாட்டோம் என வடக்கில் உள்ள முக்கியமான வர்த்தக அமைப்பின் பிரதிநிதிகள் தங்களுடைய ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். அதில் குறிப்பாக அவர்கள் என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, முத்தையங்கட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தின் பின்னணி சிக்கலானது என்றும் கிட்டத்தட்ட இந்த இளைஞர் இராணுவ முகாம்குள்ளே தாக்கப்பட்டார் என்ற விஷயத்தையும் அவர்கள் அதில் சொல்லியிருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த இளைஞன் இந்த போலீஸாரோட அறிக்கையில் கூட சில விஷயங்கள் இராணுவத்தினருக்கு சார்பானதாக இருந்தது. அதைத்தான் இந்த ஊடக பக்கத்திலையும் சொல்லியிருந்தார்கள். சில விஷயங்கள் அதாவது சிக்கலானதாக இருந்தது. இளைஞன் இராணுவ முகாமுக்குள் தாக்கப்பட்டார், ஆனால் அவரது மரணத்துக்கு இராணுவ தாக்குதல் காரணம் அல்ல என்ற விவரங்கள் வெளிப்பட்டு வர நிலையில் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இந்த விஷயத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த ஊடக பக்கத்தில் இராணுவத்தினருக்கு ஏதோ ஒரு வகையில் இராணுவத்தினர் மேலே தவறில்லை என்ற வகையில் தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றளவில் பார்க்கின்ற பொழுதும் கூட ஏன் இராணுவத்தினர் தாக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுந்திருந்தது. அவர்களுடைய வாக்குமூலம் உண்மையானதாக இருந்தால் இராணுவத்தினர் தாக்குறதே தவறு. ஏதோ ஒரு வகையில் எந்த காரணத்துக்காகவும் அவர்கள் உள்ளே போயிருக்கட்டும். அதுக்கான நடவடிக்கையில் யார் எடுத்திருக்கணும்னா நீதிமன்றம் தான் அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்போ இராணுவத்தினர் ஏன் தாக்கினார்கள் என்ற ஒரு விஷயத்தில் இன்னுமே யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தியல் தான் இருக்குது. சரி, அது இவ்வாறு இருக்குது. இவர்கள் சுமந்திரன் மேலான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தை அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்த சுமந்திரன் முயல்வதாக கருதப்படுகிறது. வடகிழக்கில் போராட்டங்கள் நடத்த வேண்டிய விடயங்கள் பல இருக்க இராணுவ பிரசன்னத்தை எதிர்க்க வேண்டிய தருணங்களில் சத்தமின்றி இருந்துவிட்டு தற்போது அரசியல் இருப்பிற்காக சுமந்திரன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார் என்ற விமர்சனமும் பரவலாக எழுந்திருக்கின்றது என்று அந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஊடக பதிவில் சொல்லியிருக்கிறார்கள். முத்தையன்கட்டு விவகாரம் ஒரு குற்றச்சம்பவம் என்று இருக்க அதை அரசியல் விவகாரமாக்கும் மோசமான அணுகுமுறையை சுமந்திரன் கையில் எடுத்துள்ளதாகவும் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. கதைவடைப்பு போராட்டம் பற்றி பிற தரப்புகளுடன் கலந்துரையாடாமல் சுமந்திரன் அந்த அறிவிப்பை விடுத்தார்.
முத்தையன்கட்டு விவகாரத்தை சுமந்திரன் முழுமையாக அறியாமல் அவரது ஆதரவாளர்கள் சிலரால் பிழையாக வழிநடத்தப்பட்டு விட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரமுகரான சுமந்திரன் அணியைச் சேர்ந்த ஒருவர் அவருடைய அந்த குறிப்பிட்ட ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒருவரே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்ற விடயத்தையும் அவர்கள் அதில் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். சுமந்திரன் அழைப்பு விடுத்துள்ள கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் வடக்கிலுள்ள மாவட்டங்களின் பிரதான வர்த்தக அமைப்புகளின் பிரமுகர்கள் எங்களுடைய ஊடகம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த அழைப்பை தாம் பொருட்படுத்தவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அரசியல் உள்நோக்கமுடைய அழைப்பு என்பதனால் இதில் நாம் ஈடுபடப் போவதில்லை என்றும், எனினும் எவ்வித அறிக்கைகளோ அறிவிப்புகளோ விடுக்காமல் தாம் வழக்கமான வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளை மன்னாருள்ள வர்த்தக பிரமுகர் ஒருவர் தெரிவிக்கையில், வெள்ளிக்கிழமை நண்பகலில் முஸ்லீம் வர்த்தகர்கள் எமது பிரதேசத்தில் கடைகளை பூட்டுவார்கள். முஸ்லீம் வர்த்தகர்களையும் இலக்கு வைத்து சுமந்திரன் கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கர்த்தால் தமிழ் வர்த்தகர்கள் கதைவடைப்பில் ஈடுபடும் தீர்மானம் பெரும்பாலும் எடுக்கப்படாது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார் என்றும் அந்த ஊடகத்தில் பதிவு செஞ்சிருக்கின்றார்கள். இதேவேளை ஏனைய பிரதான தமிழ் அரசியல் கட்சிகளும் இந்த விவகாரத்தில் தலையிடுவதில்லை என தீர்மானித்துள்ளன. ஆதரவு எதிர்ப்பு என்ற எந்த பகிரங்க அறிவிப்பும் விடுவதில்லை என தீர்மானித்துள்ளதாக பிரதான தமிழ் அரசியல் கட்சியின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளார்கள் என்ற வகையில் அந்த ஊடக பதிவில் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு இருக்க ஏனைய அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் சார்ந்த கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதற்கு ஆதரவு தெரிவிக்குமா என்கின்ற கேள்வி எழுந்தது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதற்கு எதிர்ப்பைத்தான் தெரிவிச்சிருந்தது. என்னென்னா, இந்த இராணுவத்தினுடைய இந்த செயற்பாட்டுக்கு உடனடியாக எதிர்ப்பை தெரிவித்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பலைகளை தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தமிழரசு கட்சியினுடைய கர்த்தாலுக்காக இவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியினுடைய கர்த்தால் என்று வருகின்ற பொழுது அவர்கள் தனி கட்சியாக இந்த கர்த்தாலை கொண்டு செல்ல போன்றாக என்ற விமர்சனம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களோட ஆதரவு இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இந்த கடித பிரச்சனை சம்பந்தமாகவும் இருவரிடையும் ஒரு சலசலப்பு ஒன்று இருக்கின்றது. அதுவும் இதற்கு ஒரு காரணமாக இருக்குமா? ஜெனீவாவுக்கு எழுதின கடிதம் சம்பந்தமாகவும் இருவரிடையும் வேறுபெறு நிலைப்பாடுகள் இருக்கிறதால அதுவும் இந்த கர்த்தாலுக்கு இவர்கள் சேராமல் அல்லது ஆதரவு தெரிவிக்காமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக அமையுமா என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு மிக பிரதானமான விடயமாக இந்த விஷயம் இருக்கின்றது. இந்த இளைஞனுடைய மரணம் அதற்கு பல இடங்களிலும் இருந்து எதிர்ப்படைகள் தெரிவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இந்த கர்த்தாலை முன்னெடுத்திருக்கிறார். இது சம்பந்தமான அழைப்பை தமிழரசு கட்சியிலிருந்தும் சிலர் முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சாணக்கியன் அவர்கள் சொன்ன அழைப்பையும் நாங்கள் இதோட இணைப்போம். அதை நீங்கள் பாருங்கோ. அந்த வகையில் இந்த கர்த்தாலுக்கான ஆதரவை நாங்கள் தெரிவிக்க மாட்டோம் என அந்த ஊடகத்தில் வெளியான செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த கருத்துக்கள் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் இந்த தன்னிச்சையான சில கட்சி நபர்களுக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள் என்ற நிலைப்பாடில் தான் இந்த ஆதரவு தெரிவிக்காத நபர்கள் இருக்கின்றார்களோ என்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்த சாணக்கியன் அவர்கள் அழைப்பு விடுத்த அந்த ஊடக சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் சொன்னார் என்பதையும் பார்க்கலாம். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்படும் கர்த்தால் போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அத்துடன் எதிர்வரும் புதன்கிழமை 13ஆம் தேதி மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குமாறும் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பு ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்க, ஒரு சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு சில இளைஞர்கள் 66ஆம் பிரிவு இராணுவ முகாமுக்குள் சென்றதாகவும் அந்த இடத்தில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் செய்தியில் வந்திருந்தது. அந்த செய்தியை பார்த்தபோது உடனடியாக நாங்களும் இது சம்பந்தமாக சர்வதேச சமூகமும் அதேபோன்று வெளிநாட்டு தூதுவர்கள் அனைவரிடமும் ஒரு அவசரமாக ஒரு விடயமாக பார்க்க வேண்டும் என்பதை அறிவித்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முத்தேன்கட்டு குளத்தில் இருந்து ஒரு இளைஞனுடைய சடலம் மீட்கப்பட்டதாக செய்திகளில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதில் ஒரு அபாயமான நிலை இராணுவத்தினால் தமிழ் இளைஞர்களை அடித்து கொலை செய்யும் அளவிற்கு 2025ஆம் ஆண்டிலும் இருக்கின்றது என்பது ஒரு பாரதூரமான விடயம். இந்த பாரதூரமான விடயத்தை அதனோடு சேர்த்து இன்னும் பல விடயங்களே இருக்கின்றது. ஆனால் மிக முக்கியமாக இந்த பாரதூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுக்கு இதனை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் 15ஆம் தேதி ஒரு கர்த்தால் போராட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த கர்த்தால் போராட்டத்தை வடக்கு கிழக்கு பூராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும்
என்பதற்கான அழைப்புகள் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்பிதழ் சம்பந்தமாக பேசுவதற்கு நான் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையில் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஊடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது. எதிர்மன்னசிங்கம் கபில்ராஜ் என்பவர் 32 வயது அடைந்தவர். அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இராணுவ முகாமில் தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது. அவர்கள் அந்த இடத்திற்கு ஏன் சென்றார்கள், எதற்கு சென்றார்கள் என்றெல்லாம் நாங்கள் இவற்றை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இதன் அடிப்படையில் பிரச்சனை என்னவென்றால், ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட சடலமாக ஒரு குளத்தில் அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய ஒரு முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய தமிழ் இனத்தைச் சேர்ந்த தமிழர்களை 2025ஆம் ஆண்டிலும் கூட இராணுவம் அடித்து கொள்கின்ற அளவிற்கு இருக்கின்றது என்றால், இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்விகள் எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனால் இது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இதை போன்று இராணுவ முகாம்கள் வடகிழக்கில் இருக்கின்றது. இது போன்ற ஒரு சம்பவம் தென்னிலங்கையில் எங்கேயாவது இடம்பெற்றிருக்கின்றதா? தென்னிலங்கையில் நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் பாரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரதேசங்கள் எல்லாம் இன்றளவில் பாரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடித்து கொன்றால் அவ்வாறு ஏற்படும். ஆனால் ஒரு தமிழறிஞரை சிங்கள இராணுவம் அடித்து கொலை செய்யும் போது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இதில் குறிப்பாக வடமாநிலத்தில் வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததன் பிற்பாடு தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதில் சிலர் கூறலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் கைது செய்யப்பட்டது என்பதற்காக அந்த இழந்த உயிரை நாம் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார். அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் திருப்பி கிடைக்க மாட்டார். இன்று கபில்ராஜுக்கு நடந்த இந்த சம்பவம் நாளை சாணக்கியனுக்கும் நடைபெறலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கும் எவருக்கும் நடக்கலாம். வடகிழக்கில் இருக்கின்ற எந்த தமிழருக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமானால் இது எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தொடர்ந்து இராணுவ கெடுபிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ற செய்தியை சொல்கின்ற விடயமாக இருக்கும். அந்த வகையில்தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பிரதானமான கட்சி என்ற அடிப்படையில் இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பிலே இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னெடுக்கின்றது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பிதழை இலங்கை தமிழரசுக் கட்சியை விட்டிருக்கின்றது என்றால், தமிழ் அழைப்புகளை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்குத்தான் தந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் மௌனமாக தமிழ் மக்கள் சார்பிலே தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றோம். இதேபோன்று எத்தனையோ பிரச்சனைகள் காணப்படுகின்றன. பலர் பேசுகின்றார்கள், 2025ஆம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்தளவு வளர்ந்த காலகட்டத்திலும் அனைவரிடமும் சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றது. இவ்வாறான காலப்பகுதியில் இராணுவம் பயம் இல்லாமல் தாங்கள் தப்பிவிடலாம் என்கின்ற நம்பிக்கையில் ஒரு தமிழ் இளைஞரை அடித்து கொலை செய்வதற்கு துணிச்சலாக இருக்கின்றார்கள் என்றால் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் எவருமே இல்லாமல் சர்வதேச மேற்பார்வையும் இல்லாமல் உள்நாட்டுக்குள்ளே வெளிமாவட்டத்தினர் செல்ல முடியாது, இணைய வசதி இல்லை, தொலைபேசி வசதி இல்லை. இவ்வாறான காலகட்டத்தில் எத்தனை அநியாயங்களை செய்திருப்பார்கள். இதில் செம்மணி போன்ற எத்தனையோ புதைகுழிகள் சம்பந்தமான அகழ்வுப்பணிகளை முன்னெடுக்கின்றார்கள். ஆனால் இந்த அகழ்வுப்பணிகள் பற்றி இதுவரைக்கும் சர்வதேசத்தினுடைய உதவி, தொழில்நுட்ப ரீதியான உதவினை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள தவறி கடந்த மாதம் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே வருகை தந்தபோது பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த செம்மணி பிரச்சனை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய போது அந்த நாட்டில் இருக்கின்ற வெளியுறவு செயலாளர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். இலங்கை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை DNA பரிசோதனை செய்வதற்கு அல்லது இந்த அகழ்வுப்பணிகளை வெறும் எலும்புக்கூடுகளை வைத்து DNA பரிசோதனை செய்வதற்கு தேவையான உதவிகளை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என கூறினார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அதனை நிராகரிக்கின்றது. அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இதுவரை இணக்கப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தபோது கூறியிருந்தார்கள், இந்த அரசாங்கத்துடைய நோக்கமும் இராணுவத்தினரை பாதுகாப்பது தான். ஆகவே இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்றால் இது நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சிங்கள இராணுவம் தமிழர்களை எவ்வாறு கொள்ளலாம் என்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சாணக்கியன் பிரிவினைவாதம் பேசுகின்றார் என கூறலாம்.
இன்று இந்த இளைஞனுக்கு நடந்திருக்கின்றது. இனிமேல் இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல் அல்லது ஒரு இராணுவமும் தமிழ் இளைஞர் மீது கை வைத்தால் போராட்டங்கள் வெடிக்கும் என்பதனை தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்ததும் பின்னர் நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்கின்றோம். ஏனென்றால் அரசாங்கம் மேடையில் சொன்ன வாக்குறுதிகளை நாங்கள் ஆதரிக்கப் போவதும் இல்லை. எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கவும் இல்லை. ஆனால் வடகிழக்கில் ஒரு சிலர் ஆதரவளித்தார்கள். சரி, ஆதரித்த மக்கள் தங்களை ஆதரித்திருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலாவது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சில பிரச்சனைகளை தீர்வுகளை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அவ்வாறான விடயங்களை செய்யப்போவது அல்ல. குறிப்பாக காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் இதுவரைக்கும் எதுவிதமான முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திலாவது உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகம் ஊடாக இதனை செய்ய போன்றோம் என்றாவது கூறினார்கள். மைத்திரிபால சிறிசேன அவர்களின் காலத்தில் காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகமாவது உருவாக்கப்பட்டது. அந்த காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தை உருவாக்குவதற்கான சட்டத்தில் இருக்கின்றது. சர்வதேச குற்றவியலை நாங்கள் எடுக்கலாம் என சட்டத்தில் இருக்கின்றது. அண்மையில் கர்ஷன நாணயக்கார நீதியமைச்சர் கூறுகின்றார், இல்லை, அது தேர்தல் அரசியலமைப்புக்கு முரணானது, நாங்கள் சர்வதேச உதவியை எடுக்க முடியாது என்று கூறுகின்றார். அவருக்கு தெரியாது இந்த சட்டம் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் சட்டத்தில் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது. அரசாங்கம் மாநசபை தேர்தலை நடத்துவோம் என்ற எத்தனையோ தடவைகள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள். சொல்வது முழுவதும் பொய். அந்த பொய்யை சொல்வதற்கு ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றம் வந்து சொல்கின்றார், நாங்கள் பொய் சொல்வதாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் சொல்லுவேன், உண்மை சொல்வதாக இருந்தால் புலனாய்வு பிரிவில் விசாரணை செய்வேன் என கூறுகின்றார். இனிமேல் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் ஒருபோதும் உண்மையை பேச மாட்டார். அவர் புலனாய்வு பிரிவிடம் சென்றுதான் தமிழ் மக்களுக்கான விடயங்களை சொல்லுவார் என அவரே கூறுகின்றார். பாராளுமன்றத்தில் சொல்வதாக இருந்தால் பொய்யைத்தான் கூறுவேன் என்று கூறுகின்றார். இவையெல்லாம் ஒரு ஜனாதிபதிக்கு அழகு இல்லாத ஒரு விடயம். இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எதிர்வரும் புதன்கிழமை காலையிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மட்டக்களப்புக்கு வருகை தருகிறார். காலையில் 9:30 மணிக்கு கச்சேரியில் கூட்டம் இருக்கின்றது. காலையில் 8:30 மணிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் காந்தி பூங்காவில் நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் செய்ய போகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் ஒரு கவனஈர்ப்பை செய்ய இருக்கின்றோம். ஆனால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை அன்று 15ஆம் தேதி எல்லா மக்களும் இதற்கான பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இன்று காலையில் பார்த்தேன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜீவன் தொண்டமான அந்த கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தங்களுடைய பூரண ஆதரவினை இந்த கர்த்தால் போராட்டத்துக்கு தருவதாக கூறியிருக்கின்றார்கள். மலையத்தில் இருக்கும் நமது உறவுகள், இந்த மலையக உறவுகளின் தாய் கட்சி தொழிலாளர் காங்கிரஸ் இந்த போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை தருவது உண்மையிலேயே இந்த விடயத்தில் ஒரு வலு சேர்க்கும் விடயம். ஒட்டுமொத்தமாக ஒரு அணியாக நின்று இந்த இராணுவத்தினுடைய அராஜகத்திற்கு எதிராக நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும். இந்த சம்பவத்தை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இது இராணுவம் வடக்கு கிழக்கில் அதிகளவான முல்லைத்தீவு மாவட்டத்தில் நான் நினைக்கின்றேன் 11 நபர்களுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் இருப்பதாக கடந்த காலத்தில் பேசப்பட்டது. அந்த அளவிற்கு இராணுவத்தை அங்கு வைத்திருந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவ முகாம்களை வைத்திருந்து தொடர்ந்து தமிழ் மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடுகள் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என நாங்கள் தொடர்ந்தும் கூறியிருக்கின்றோம். மக்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு செயற்பாடுகளும் இது சம்பந்தமாக முன்னெடுக்கப்படவில்லை என்கிற விஷயத்தை அவர் இந்த விடயத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்துமே இந்த விஷயத்துக்கான அழைப்புகளை அவர் அனைவருக்கும் விடுத்திருக்கிறார். சகோதர மொழியான இஸ்லாமிய மக்களுக்கும் அது மட்டுமில்லாமல் ஏனைய கட்சிகளுக்குமாக இந்த அழைப்பினை அவர் விடுத்திருக்கின்றார். இருந்தாலும் கூட இது சம்பந்தமான விமர்சனங்களும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இவர்கள் அரசியல் நகர்வாகவே பார்க்கின்றார்கள். கிட்டத்தட்ட மாகாண சபையை நோக்கி நகர்வாக இந்த இவர்களது செயற்பாடுகள் இருக்குமோ, இவர்களுடைய போராட்டங்கள் இருக்குமோ என்கின்ற கேள்வியும் இப்போ மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இவர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு இதுக்கு வலுச்சேர்க்கின்றது, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு போராட்டமாக எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கணும். சில நேரம் இந்த போராட்டங்கள் மூலமாக அந்த இளைஞனுக்கான நீதி கிடைக்குமா என்பதையும் நாங்கள் இதில் பார்த்துருக்கோம். தொடர்ந்துமே இது ஒரு மக்களுக்கான போராட்டமாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது.